நம்ம இன்னைக்கு प्रवीण उत्तरादिल सुमित्रा नंदन पंत जी नवीन पद्य सेक्शन थर्ड लेसन थर्ड पोयम सुमित्रा नंदन पंत जी எழுதியிருப்பாரு. அதில் மாணவன்ற ஒரு போயமும் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய சாராंश பார்க்க போகிறோம். कविता का सारांश मानव मानव सुमित्रा नंदन पंत की सुंदर कविता है. मानवना मनिदन मनिदन पति தான் இந்த அழகான கவிதை எழுதியிருக்காரு கவிஞர். उनका कहना है कि संसार में ईश्वर ने सुंदर से अति सुंदर அவர் சொல்கிறார் கவிஞர், உலகத்தில் ஈஸ்வரனே கடவுளானவர் சுந்தர்தே அதி சுந்தர் அழகிலிருந்து அதிகமான அழகு पशु पक्षी जानवर रंग बिरंगे पत्ते फूल भिन्न भिन्न रुचि के फल आदि की सृष्टि की. இது எல்லாத்தையுமே படைச்சாரு. பசுனா விலங்கு, பக்ஷினா பறவைகள், ஜான்வர்னா அனிமல்ஸு, ரங்கு பிறங்கே பத்தேன்னா வண்ண வண்ண உருவங்களில் வண்ணங்களில், பத்தேனா லீஃப் இலை, फूलना पूकल, भिन्न भिन्न रुचि के फल डिफरेंट डिफरेंट टाइप्स ऑफ फ्रूट्स அதனுடைய டேஸ்ட் ஆதி की सृष्टियां की हैं முதலான கிரியேஷன்ஸை அவர் படைச்சிருக்கிறார். पर ஆனால் உன் சப்சே அவைகளில் எல்லாத்தையும் விட அதி சேஷ்டம்த அதிகமான ஸ்பெஷலான ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா அவர் சுந்தர்த்தம்னா ரொம்ப அழகான ஸ்பெஷலான திருஷ்டி கிரியேஷன்ஸ் மனிதன் அப்படின்றாங்க. எப்படி கைசனா எப்படி மனுஷ்ய ஹி ஞானி ஹே மனுஷன் ஞானியாகவே இருக்கிறான். உஸ்மே அப்பனி கல்பனாவும் தன்னுடைய கற்பனையின் மூலமாக சாக்கார் பனனே கி சக்தி ஹை அவன் நினைப்பதை விரும்புவதை அடையும் சக்தி அவனிடம் இருக்கிறது. कवि मनुष्य को उत्साह देकर संबोधित करता है. கவிஞர் மனிதனை தைரியப்படுத்துவதற்காக அவனை தெரியப்படுத்துகிறார். कि पशु पक्षी और वनस्पति जगत को हम सुंदर समझ रहे हैं. पशु पशुना अनिमल, पक्षीना बर्ड, औरना अंड, वनस्पतिना செடிகள். சரிங்களா? ஜகத்துக்கோ உலகத்திற்கு ஹம் சுந்தர் சமஜ் ரஹே நம்ம எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் அழகுன்னு. மனுஷ்ய ஹி உன் சப்சே சுந்தர்தம் மனிதனே அவைகள் எல்லாத்தையும் விட அழகானவன். சிருஷ்டி ஹை கிரியேஷன்ஸ் மனுஷ்ய ஹி உன் சப்சே மனிதனே அவை எல்லாத்தையும் விட सुंदरतम सृष्टि है अழகான क्रिएशन. मनुष्य की सृष्टि अनुपम है மனிதனுடைய கிரியேஷன் மனிதனை உருவாக்கினது ஈடு இணையற்றது, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. மனுஷ்ய கே சரீர் மே ஜவானி ஹை மனிதன் உடலளவில் இளமையானவனாக இருக்கிறான். மனுஷ்ய கா சரம் கோமல் ஹை அவனுடைய செயல்பாடுகள் மென்மையாக இருக்கிறது. மனுஷ்ய கே ஹர் ஏக் அங்கு மே படுத்தி ஹுயி மனிதன் ஒவ்வொரு அங்கங்களும் அழகு மிகுந்ததாக தெரியப்படுகிறது. सारी प्रकृति मनुष्य के लिए समर्पित है எல்லா இயற்கையும் மனிதர்களுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டது. மனுஷ்ய தும் அப்பனே கோ தேக்கோ மனுஷனை நீ தன்னையே பாரு.
पहचानो, आइडेंटिफाई करने को தெரிஞ்சுக்கோ. तुम्हारे रक्त की नाड़ी में मादक खून का संचार हो रहा है. உன்னுடைய இரத்த ஓட்டங்களில் நாடி துடுப்புகளில் உன்னுடைய இரத்தத்தில் அன்பு, காதல், காமம் எல்லா உணர்வுகளும் கம்யூனிகேட் பண்ணியிருக்குது. சஞ்சனா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். तुम अपनी दोनों आंखों से सौंदर्य लोक को देख सकते हैं. நீ தன்னுடைய அப்படின்னா தன்னுடைய தோனோனா இரண்டு கண்களால், ஆங்கோசேனா கண்களால், சௌந்தர்ய அழகான உலகம், லோகனா உலகத்தை பார்க்க முடியும். தேக் சக்தே ஹோ பார்க்க முடியும். तुम्हारा स्वर मधुर है. உன்னுடைய குரல் மதுரமாக இனிமையாக இருக்கிறது. स्वर में सरस संगीत का सार है. குரலில் இனிமையான சங்கீதத்தினுடைய சாரம் இருக்கிறது. तुम्हारी छाती चौड़ी है. உன்னுடைய மார்பு அகலமாக இருக்கிறது. तुम्हारा मुख कमल सम है. தாமரை பூ போன்ற முகத்தை கொண்டிருக்கிறாய். சிர் ரத்தன் சம் है. தலை ரத்தினத்திற்கு ஈக்குவலாக இருக்கிறது. तुम्हारे बाहों में बल है. உன்னுடைய பூஜங்களில் பலம் இருக்கிறது. हाथ पैर கால் மற்றும் கைகள். நக்கு சிக்குன்னா அந்த நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் நக்கு சிக்குன்னு சொல்லுவாங்க. உங்களியான விரல்கள். ஆதி அதி சுந்தர ஒரு சோபா பிரத்ஹை. உன்னுடைய விரல்கள் முதலானவற்றில் அதி சுந்தரனா அளவுக்கு அதிகமான அழகு மற்றும் பியூட்டி தெரிகிறது. அழகு தான் ரெண்டுமே. சுந்தர் சோபானாலும் ரெண்டுமே அழகு தான். மனுஷிய தும்முமே ஜவானி கா ஜோஷ் ஹை. மனிதா உன்னில் இளமைக்குரிய ஒரு வீரியம், புரட்சி, ஜோஷ்னா ஒரு புரட்சின்னு சொல்லலாம், இருக்கிறது. तुम अपनी बुद्धि बल से जीवन को आनंदमय और स्वर्ग तुल्य बन सकते हो. நீ தன்னுடைய புத்தியின் பலத்தினால் ஜீவன் வாழ்க்கையில் ஆனந்தமயமாக மற்றும் ஸ்வர்க துல்லியனா ஸ்வர்க்கத்திற்கு ஈக்குவலாகவும் இருக்க முடியும். தும்மே ஆஷாயே ஹை. உனக்குள் ஆசைகளும் இருக்கின்றன. கர்த்தவ்ய பாவனாயே ஹை. கடமை உணர்வுகளும் இருக்கின்றன. உச்ச அபிலாஷாயே ஹை. உயர்ந்த விருப்பங்களும் இருக்கிறது. ஆகன்ஷக் உமட ரஹி ஹை. உன்னுடைய விருப்பங்களால் நீ உழன்று கொண்டிருக்கிறாய். தும் பரிஷ்ரமி ஹோ. யூ ஆர் எ ஹார்ட் ஒர்க்கர். நீ கடுமையான பரிஷ்ரம்னா ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறார். அத்தாஹ் தும் ஈஸ்வர் கே உத்தம் உத்தம் குண்வாலோ சுஷ்டி ஹோ. ஆதலால் நீ கடவுளுடைய உன்னதமான குணங்களில் படைக்கப்பட்டத மனிதன். இன் குணோ சே பாதாவும். இந்த குணங்களினால் தடைகள் का सामना करके आगे बढ़े सकते हो. இந்த தடைகள் உனக்கு முன்னாடி இருந்தாலும் அதை முன்னேறி ஆகே பட் சக்தேனா முன்னேறி செல்ல முடிகிறது. तुम में भला बुरा समझने का ज्ञान है. உன்னால் நன்மையும் தீமையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது. மனுஷ்யதா சஹானுபூதி பரோப்கார் தான தர்மஷீல்தா. சஹானுபூத்தினா பிறர் மீது பரிதாபம் கொள்ளக்கூடிய, கருணை காட்டக்கூடிய. பரோப்கார்னா உதவி செய்யக்கூடிய, தான தர்மங்கள் செய்யக்கூடிய, நல்ல குணங்கள். ஷீல்தானா குணங்கள், சபியத்தானா நல்லொழுக்கம்,
சன்ஸ்கிருத்தினா நாகரிகம் முதலானவை கொடுக்கப்படுகிறது. உன்னாலேயே எல்லாமே ஏற்றப்படுகிறது. இசுக்கே பல் பர், இதனுடைய பலத்தின் மீதே நீ ஸ்வர்கிய சுக் பிராப்த் கர்னே கா அதிகார் ஹோ, ஸ்வர்க்கத்திற்கு ஈக்குவலான சுகத்தை பெறுவதற்கு அதிகாரமுடையவனாக இருக்கிறாய். மானவ் தும் மனுஷதா கி பிரகதி கரோகே, மனிதனே நீ மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாய். தோ சர்வோத்தம சிருஷ்டி ஓ, அதனாலே நீ ரொம்ப ஸ்பெஷலான கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. तुमको दूसरे मनुष्य पर भरोसा रखना चाहिए, நீ அடுத்தவர்கள் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். नए ज्ञान की खोज में लगा रहना है, புதிய ஞானத்தை தேடி பிடிப்பதற்கு ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். हर मनुष्य में उज्जवल गुण विद्यमान है, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் ஒளி என்ற கல்வி பெற்றிருப்பது நன்மையான குணம். மனுஷ்ய கோ ஹி ஈஸ்வர் கா வர் மில்தா ஹை, மனிதனுக்காகவே கடவுளுடைய வரம் கிடைக்கப் பெறுகிறது. தும் ஜீவன் கே ஐஸ்வர்ய கா வைபவ் லூட் சக்தே ஹோ, நீ வாழ்க்கையினுடைய ஐஸ்வர்யம்னா செல்வம், வைபவ்னா சந்தோஷம், அதை லூட்டு சக்தே ஹோனா ரிஜெக்ட் பண்ண முடியும், உன்னால் உதறி தள்ள முடியும். மனித வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அல்ப சந்தோஷத்தை உன்னால் உதறி தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்மே தீனோ புவனோ கோ ஜீத்னே கி சமக்தா ஹை, உன்னில் 3 உலகத்தையும் வெல்லக்கூடிய தகுதி இருக்கிறது. விசேஷ்தா, இதனுடைய கன்க்ளூஷன்ஸ் இல்லைன்னா ஸ்பெஷாலிட்டி போய முடியாது. कवि पंत जी मनुष्य को ईश्वर की उत्तम रचना करना प्रोत्साहन देते हैं. கவிஞர் பந்த்ஜி மனிதனுடைய ஈஸ்வரனுடைய குணம் நமக்குள்ள இருப்பதை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. அதன் மட்டும் இல்லாமல் நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய சென்டென்ஸும் கொடுத்துருக்காரு. மனுஷமே ஆஷா பர்த்தே ஹை, மனிதனுக்குள் ஆசை நிரம்பி இருக்கிறது. ஞானி மனுஷ்ய अपने बुझ बल और ज्ञान बल से धरती सारे सुखों को लूट कर स्वर्ग सुख प्राप्त कर सकते हैं. ஞானியான மனிதன் தன்னுடைய புஜனா கைகளுடைய பலத்தினாலும் ஞான பலத்தினாலும் புத்தி பலத்தினாலும் பூமியை எல்லா சுகங்களையும் உதறிவிட்டு ஸ்வர்க்கத்தினுடைய சுக சந்தோஷம், அதாவது ஸ்வர்க்கத்தில் நல்லவர்களுக்கு மட்டும்தான் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சுகத்தை பெறுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும். அது கிடைப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பூமியில் உழைப்பு, அந்த உழைப்பின் பலன், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே ஸ்வர்கலோகத்தில் கிடைக்கக்கூடிய உண்மையான வாழ்வை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு.